நல்ல சந்தோஷமா உற்சாகமா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. ஓ அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின நேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya ஸ்தோத்திரம். வியாதி இனி நெருங்குவதில்லை, சத்துரு இனி நெருங்குவதில்லை, பொல்லாப்பு இனி நெருங்குவதில்லை, தீமை இனி நெருங்குவதில்லை, சத்துருவின் கிரியைகள் இனி நெருங்குவதில்லை. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். உற்சாகமாக விசுவாசத்துடன் ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு மிகப்பெரிய மீட்பு உண்டு, நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க சந்தோஷமா உற்சாகமாக தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே, அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன், என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, ஓ மலைகள்
விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தாய் இழுத்துக் கொண்டே அழைத்து சேர்த்துக் கொண்டே நம்மை அநாதி ஸ்நேகத்தாய் இழுத்துக் கொண்டே அழைத்து சேர்த்துக் கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. சத்தமாக. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. ரெண்டு கரங்களும் அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியிலே விடுதலை தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்பேற்பட்ட வியாதியாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதிலிருந்து தேவன் தெய்வீக சுகத்தை, தெய்வீக வல்லமையை தேவன் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த போராட்டங்களா இருந்தாலும் சரி, எந்த வியாதிகளா இருந்தாலும் சரி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, பரம வைத்தியர் நம்மோடு உண்டு. அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அவருடைய ரத்தம் நம்மேலே இருக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய சிந்தனையிலே அவருடைய ரத்தம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாடி நரம்புகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்து செல்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசித்து பாருங்களா?
நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றும் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றும் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா, ஆமென். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளேயும் ஸ்தோத்திரம், உங்களுக்காக புதிய வாசல் திறந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளே உங்களுடைய வியாதி நீங்கி இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போறதுக்குள்ளே ஒரு நல்ல செய்தியை தேவன் அறிவிப்பார். அல்லேலூயா. கானானை சுற்றி பார்த்து வந்தவர்கள் 12 பேர், ஆனா நல்ல செய்தியை கொண்டு வந்தவர் 2 பேர். ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுக்கு போங்க, 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. 10 பேர் கெட்ட செய்தியை கொண்டு வந்தாலும் 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க. 10 பேர் கணக்கை நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10 பேர் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. உலகம் 1000 சொல்ல தான் செய்யும், ஆனா பரிசுத்த ஜனங்கள் 2 பேரா இருந்தாலும் அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. நீ வீட்டுக்கு போறதுக்குள்ளே ஒரு நல்ல செய்தியை தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சி பார்த்து கொஞ்சம் சிரிங்களேன். நீ சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கீங்க? கேளுங்க சிஸ்டர், கேளுங்க கேளுங்க. வாலிப பிள்ளைலாம் சும்மா உட்காந்துரு, கேளுங்க. பிடிச்சி கேளுங்க. கையை பிடிச்சி கேட்குறீங்களா இல்லையா? கேளுங்க கேளுங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கு தம்பி, கேளுங்க. கொயர் கேளுங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஹவார். இப்போதான் தேவனுடைய மகிமையே இறங்கின மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உற்சாகமா சந்தோஷமா மகிமையை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்ம நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்கிறதான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா சேர்ந்து என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி. ஆமென். ஜீசஸ். ஆமென், ஆமென். glory, மகிமை. glory, glory. ஜீசஸ். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம்
கிருபை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. பெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். என் பெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. எல்லாரும் தேவ சமூகத்துல எழுந்து நின்று என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. பெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். பெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. ஆவியில நிரம்பி செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ரிகாபாலே ஷேகேலேபா ஓ ராபா காதாலா ராபா காதாலா ஷேகேலேரேகாதாலா ராபா. கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென் 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 ஆமென். ரிகாபாலே ராபாதாலா ராபா ஓ ஷகாதாலா ராபாதாலா ராபா. ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ரிகா ஷேகேலேரேகாதாபா ஓ ரேகேபேலேரேபா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். தேவன்கிட்ட கேட்குமா? காலியான
பாத்திரமாக. கேளுங்க எல்லாரும். வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. கணுக்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, ஹல்லேலூயா, நீச்சாளம் மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன எல்லா சோர்வின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. ஆமென். நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. எல்லாம் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை மகிமை மகிமை. glory riba ka shegele reba o dala raba gadala raba o shekele reba hantala raba ru gadala raba hantala re dala raba o shegele reba hadala raba. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள், எலும்பு 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 சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள், எலும்பு எலும்பு சபையே உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமை தரித்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நல்ல 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 வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போது தேவனை துதிக்கும் வண்ணமாக நாம் வந்திருக்கிறோம், தேவனை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம், ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகும், தேவனை துதிக்கும் போது ஒரு மீட்பு உண்டாகும், தேவனை துதிக்கும் போது ஒரு ரட்சிப்பு உண்டாகும், தேவனை துதிக்கும் போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரை நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரை என் தேவனாம் கர்த்தரை. கரங்களை உயர்த்தி நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். சத்தமாக ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன், என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம்
பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. இந்த காலவேளையிலும் கூட சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் நமக்காக உடைக்கப்பட்டார். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். சிலுவையிலிருந்து வடிந்த அந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு ஆறுதல் இல்லையா? அவருடைய இரத்தத்திலே அத்தனை ஆறுதல்களும் இருக்கிறது. உங்களுக்கு தைரியம் இல்லையா? அவருடைய இரத்தத்துல அவ்வளவு தைரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்து கொத்த பலன் அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகம் இல்லையா? ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை இல்லையா? அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி. ஒரே பிரச்சனையா இருக்குதா? ஒரே பாடுகளா இருக்குதா? ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே முழுமையான மீட்பு உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே முழுமையான ரட்சிப்பு உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே முழுமையான விடுதலை என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். உம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே, அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், எனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு. நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வலியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை
உருகாதோ நெஞ்சம், கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. கண்களை மூடி உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு. கல்வாரி காட்சியை கண்டு. இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆன்மா. இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆன்மா. பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள், வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு. கல்வாரி காட்சியை கண்டு. இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே ஆமென் சிலுவை காட்சியை உணர்ந்தவர்களாக, அவருடைய அன்பை ருசி பார்ப்பவர்களாக, அவருடைய அன்பை ருசி பார்ப்பவர்களாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக காயங்களை சுமந்தீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒவ்வொரு இன ஜனங்களுக்காகவும் நீர் காயங்கள் பட்டீரே, நீர் அடிக்கப்பட்டீரே, நீர் நொறுக்கப்பட்டீரே. நாங்கள் செய்த பாவங்களுக்காக நீர் உம்முடைய கரங்களிலே, எங்களுடைய கரங்கள் செய்த தவறான காரியங்களுக்காக உம்முடைய கரங்களிலே ஆணிகள் பாய்ந்தது. எங்களுடைய கால்கள் தவறான வழியிலே சென்றதினாலே உம்முடைய கால்களிலே ஆணிகள் பதிந்தது. எங்களுடைய இருதயத்தின் வழிகள் தாறுமாறா இருந்ததினால் உம்முடைய இருதயத்திலே ஈட்டி நுழைந்தது. உம்முடைய விழாவிலே ஈட்டி நுழைந்தது. அதுதான் நாங்கள் கொடுத்த பரிசோ, அதுதான் நாங்கள் கொடுத்த பரிசோ. ஆனால் நீர் எங்களுக்கு தந்த பரிசு ரட்சிப்பு. நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு விடுதலை. நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு நன்மை. நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு ஆரோக்கியம். நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு உம்முடைய பரிசுத்த சபை. நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு ஹல்லேலூயா உம்முடைய இரத்தம். நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு உம்முடைய வார்த்தை. நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு உம்முடைய ஞானம். ஆனால் நாங்கள் உமக்கு கொடுக்கிற பரிசு, நாங்கள் முள்முடியை உம்முடைய சிரசிலே நாங்கள் ஏற்றினோம். ஆனால் நீர் எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு முள்முடியை நாங்கள் சூட்டினோம். ஆனால் நீர் எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வாடாத கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை தேவன் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் செய்த தவறுக்காக,
உம்முடைய கரங்கள் என்ன பாவம் செய்தது ஆண்டவரே? என்னுடைய கால்கள் செய்த தவறுக்காக நீர் என்ன பாவம் செய்தீர்? நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நீர் அடிக்கப்பட்டீரே, நாங்கள் நொறுக்கப்பட வேண்டிய இடத்திலே நீர் நொறுக்கப்பட்டீரே, நாங்கள் உடைக்கப்பட வேண்டிய நேரத்திலே நீர் உடைக்கப்பட்டீரே. எங்களுக்காக 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 ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எல்லாரும் உணர்ந்தவர்களாக ஆமென் ஸ்தோத்திரம். உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் பலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம். கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே, உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. அநேகரை தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகரை தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பினாலே அநாதி சிநேகத்தினாலே நிரப்பிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஓ ஷேகேலே ரேஹாந்தால ரபஹாத்தே, ஓ கபாலா ரா ஷேகேதேலே ரேபஹாந்தால ரபா. ஹல்லேலூயா. உங்களை மறந்தீர்கள், தேவன் உங்களை மறந்தார் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை, தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனனை மறந்து விட்டார். சீயோனோ தேவனனை மறைந்தார் என்று சொல்லுகிறது. நீங்கள் தேவனனை மறந்தார், தேவனனை கைவிட்டார். தேவன் என்னோடு இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் சம்பவிப்பானே? கிதியோன் கேட்டது போல, ஆண்டவர் நீர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் சம்பவிப்பானே? ஹல்லேலூயா. தேவன் அதற்கு ஆன்சர் சொல்லல. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லிதான் தேவன் ஆன்சரை கொடுத்தார், பதில் கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் உங்க சூழ்நிலையை தேவன் பார்க்க விரும்பல. ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை வெளிக்கொண்டு வரவே தேவன் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக காரியம் இப்படியாக நடந்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அழைத்தவர் உயிருள்ள தேவன், அழைத்தவர் மறவாத தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, அவர் மறக்கவில்லை. ஒரு சூழ்நிலையிலும் அவர் மறக்கவில்லை. அவர் உங்கள் கரத்தை பிடித்திருப்பனால்தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, நீங்க காக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்று சொல்றவங்க ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி, அழைத்தவர் என்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் என்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு அது நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்ன மறவா. மனிதனின் அன்பு அது நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவா. மகிமையின் தேவன் என்னை மறவா. மகிமையின் தேவன் என்னை மறவா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். மகிமையின் தேவன் என்னை மறவா. இன்னொரு முறை, மகிமையின் தேவன் என்னை மறவா.
தேவன் மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உண்டாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உண்டாக்கின இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, எலியாவின் தேவனின் மறவா. மகிமையின் தேவனின் மறவா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை மறப்பதில்லை. இந்த உலகம் எங்களை மறந்து போகலாம், நண்பர்கள் எங்களை மறந்து போகலாம், எங்களுடைய வீட்டார்கள் எங்களை மறந்து போகலாம், எந்த மனிதரும் மறந்து போகலாம். ஆனால் நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர். உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்பொழுதே அநேகருக்குள்ளாக ஒரு செட்டையின் மறைவு, ஒரு உன்னதமானவரின் மறைவு, ஓ ஷேக்கே லேரேபா, ஒரு உன்னதமானவரின் நிழல், ரீகா ஷேக்கே லேரேபா ஹாத்தலரபா, பறந்து காக்கும் பட்சியை போல எருசலேமின் மேல் கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த நிழலுக்குள்ளாக வந்திருக்கிற நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லோத்துவின் வீடை சோதோம் குமாரவினர் எத்தனை முறை தேடினாலும் அவங்க காண முடியல. இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சத்துருக்கள் உங்கள் வீட்டை தேடியும் காணாதிருப்பார்கள். அவருடைய கண்களை தேவன் குருடாக்கினார். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கண்களை தேவன் குருடாக்கினார். He blinded the wicked people. அவர் துன்மார்க்கரின் கண்களை குருடாக்கினார். உங்களுடைய வீட்டை தேடி தேடியும், சாத்தான் உங்களை வீட்டை தேடி தேடியும் அதை காணாமல் போவான். துன்மார்க்கன் உங்கள் வீட்டை தேடியும் காணாமல் போவான். துன்மார்க்கன் இனி உன் வழியாய் வருவதில்லை. துன்மார்க்கன் இனி உன் பிள்ளைகளின் வாழ்வின் வழியாய் வருவதில்லை. துன்மார்க்கன் இனி உன் குடும்பத்தின் வழியாய் பிரவேசிப்பது இல்லை. ஏனென்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலே பிரவேசிப்பது சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பலியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறவராய் இனி எந்த சத்ருவும் உலாவ முடியாது, எந்த ஒரு கிரியையும் உலாவ முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பலிபீடத்தின் மேலே ஆபிரகாமின் பலியிலே எப்படி உலாவின தேவன், அதே தேவன் உங்கள் துதியிலே, உங்கள் ஜெபத்திலே, உங்கள் ஆராதனையிலே உலாவி உங்களை விடுவிக்கிற தேவனாக இந்த கால வேளையிலே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வீடு மறைக்கப்பட்டது, உங்கள் வீடு சத்ருவுக்கு மறைக்கப்பட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பதாக மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. கரங்களை தட்டி தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அன்பு தேவனே, எங்கள் அப்பா பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையில நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரை. தொடர்ந்து நாங்கள் வார்த்தையை கேட்கவிருக்கிறோம். கர்த்தர் பிரத்யட்சமாய் எங்களோடு பேச போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.